சாவித்திரிபாய் புலே பின்தங்கிய சமூகத்தில், அதுவும் பெண்ணாக பிறந்த காரணத்தினால கல்வி மறுக்கப்பட்ட சாவித்திரிபாய் புலே தான் நாட்டின் முதல் மகளிர் பள்ளிக்கூடத்தை புனே நகரில் 1848 தொடங்கினாங்க. அப்போது அவருக்கு வயது 17. 2 அடுக்கு மாடி கட்டிடத்தில் 8 வகுப்பறைகள், 2 அரங்குகள், ஒரு பொது கழிப்பறையுடன் கூடிய தனது பள்ளிக்கு பூர்வக்குடி நூலகம் அப்படின்னு பெயர் கொடுத்தாரு. கணிதம், அறிவியல் உள்ளிட்ட பகுத்தறிவு சார்ந்த பாடங்களை அறிமுகம் செய்து வைத்தார். குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமணம் ஆகியவற்றை சமூக அறிவியல் மூலம் மாணவர்களுக்கு கற்பித்தார். அன்றைய தேதியில் மற்ற பள்ளிகளை காட்டிலும் அவரது பள்ளியில் அதிக மாணவிகள் சேர்ந்து படிக்க தொடங்கினாங்க. இதனால் சாவித்திரிபாய் புலேவும் அவரது உறுதுணையாக செயல்பட்ட அவருடைய கணவர் ஜோதிராவ் புலேவும் மக்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். அந்த தடைகளையெல்லாம் தகர்த்து அடுத்த சில ஆண்டுகளில் 17 பள்ளிகளை சாவித்திரிபாய் நிறுவினார். அதனால தான் இந்தியாவோட முதல் ஆசிரியர் என இன்றும் போற்றப்படுகிறார்.